ஓகே, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு query கேட்குறேன். இந்த லாஸ்ட் செக்மெண்ட்டில் த்ரெட் சிங்க்ரனைசேஷன் என்னன்னு பார்த்தோம், சிங்க்ரனைஸ்டு மெத்தட் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். நான் ஒரு query கேட்குறேன். இது வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம், சிங்க்ரனைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். இது எல்லா இடத்துலையும் பெர்ஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? திஸ் வில் நாட் ஒர்க் இன் ஆல் த கேசஸ். நான் சொன்ன போல அசியூம் தட் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் யுவர்ஸ். யூ ஆர் இன் த பொசிஷன் ஆஃப் இன்ஹெரிட்டிங் த ஃபைனல் இன்ஹெரிட்டிங் த ஓவர் ரைடிங் மெத்தட் ஆஃப் அனதர் கிளாஸ். அப்போ அதுக்கான சிக்னேச்சர் வந்து சிங்க்ரனைஸ்டுன்னு இருக்காது. கரெக்டாக? அந்த மாதிரி சமயத்தில் அது ஷேர்ட் ரிசோர்ஸாக வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னோட கேள்வி புரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஓவர் ரிடன் மெத்தட் which is from the base class. அப்போ நீங்கள் சிங்க்ரனைஸ்டுன்னு அதை போய் மாற்ற முடியாதுல்ல, அதோட ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாதுல்ல. ஓவர் ரிடன் மெத்தட் பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? That method cannot allow the other objects to enter into the state while until the completion of the state, while it's on process. புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கால் பண்ணுறீங்கல்ல, இந்த இடத்துல கால் பண்ணுறீங்கல்ல, அதை வந்து அந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுவேன்? சிங்க்ரனைஸ்டாக பண்ண முடியும். அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணலாம்? சிங்க்ரனைஸ்டாக மாற்றி சிங்க்ரனைஸ்டு பிளாக் உள்ளார எழுதிடலாம். அதுதான் சிங்க்ரனைஸ்டு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டார்கெட் டாட் கால் அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு எழுதுவேன். சிங்க்ரனைஸ்ட் பிளாக் உள்ளார எழுதும். ஸோ சிங்க்ரனைஸ்ட் பிளாக் அப்படின்றது இதுதாங்க. சிங்க்ரனைஸ்ட் பிளாக் அப்படின்றது இதுதான். நான் மெத்தடை வந்துட்டு நான் சிங்க்ரனைஸ்ட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு இல்லாத சமயத்தில் ஆப்ஜெக்ட் இட்ஸ் மைண்ட் நோ. ஸோ ஆப்ஜெக்ட் நான் சிங்க்ரனைஸ் பண்ணுவேன். இது என்ன ஆப்ஜெக்ட்? டார்கெட் தானே. டார்கெட்டை வந்துட்டு இங்கே கொடுத்துட்டுனா போதும். ஸோ இந்த மாதிரி எழுதுறதா என்னன்னு சொல்லுவோம்னா சிங்க்ரனைஸ்டு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். This is called as synchronized block. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து லாக் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வரப்போ இது வந்து என்ன ஆகும்? மியூடெக்ஸ் ஆயிடும், லாக் ஆயிடும். ஓகே, ஸோ இட் won't allow the other object until it completes its process. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு சிங்க்ரனைஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் தேவையில்லை. ஸோ which leads to the same result. Perfect, no? புரியுதுங்களா? ஸோ நான் ஆப்ஜெக்டை சிங்க்ரனைஸ் பண்ணேன். பிகாஸ் ஓவர் ரிடன் மெத்தடாக இருக்கு. இட்ஸ் நாட் ஒர்க் அட் ஆல் த டைம். இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன? இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பீயிங் சிங்க்ரனைஸ்டா. டேக் அப்படின்றது ரெஃபரன்ஸ் தானே. எதுக்கு? விச் இஸ் யூஸ் டு கால் த கால் மெத்தட். A synchronized block ensures that a call to a method that is the member of the object occurs only after the current thread has successfully entered into the object's monitor அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? சக்சஸ்ஃபுல்லி என்டர்ட் இன்டு த ஆப்ஜெக்ட்ஸ் மானிட்டர். நான் ஒரு ஷேர்ட் ரிசோர்ஸு, நான் சிங்க்ரனைஸ்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது முடியாதுல்ல. ஸோ மற்ற ஆசிரியர் கூட சிங்க்ரனைஸ்டாக இருக்கலாம்ல, அவங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் தானே. ஸோ தே ஹாவ் டு பி வித் த கேப்ஷன் கால் சிங்க்ரனைஸ்ட். ஸோ விச் கேனாட் பி எக்ஸ்பெக்டட் அட் ஆல் த டைம் ஃப்ரம் மை சைட். என்கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்க முடியாதுல்ல, அவங்களும் சிங்க்ரனைஸ்டாக இருக்கலாம்ல. தட்ஸ் த கேஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி த இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் சிங்க்ரனைஸ்ட் மெத்தட் கேனாட் பி ஒர்க்ட் அட் ஆல் த டைம். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் த சிங்க்ரனைஸ்ட் பிளாக். சிங்க்ரனைஸ்ட் பிளாக் போகும். சிங்க்ரனைஸ்ட் பிளாக்லார என்ன ஆப்ஜெக்டை நீங்கள் போடணுமோ அதை போட்டிங்கன்னா அதை சிங்க்ரனைஸ்ட் ஆகிடும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ திஸ் இஸ் another way of achieving the synchronization.
ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பாசிபிலிட்டிஸ் தானே, ஆர்கிடெக்சரல் மாடிஃபிகேஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் நம்மளும் மாறணும். சிங்க்ரனைஸ் மெத்தட்னா வேற ஒரு மெத்தட், ஓவர் மெத்தட் கேனாட் பி. வாட் இஸ் ஓவர் ரைடிங்? வாட் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங்? த மெத்தட் இன் த டெரைவ்ட் கிளாஸ் ஷேரிங் த சேம் நேம் அண்ட் டைப் சிக்னேச்சர் ஆஃப் த மெத்தட் இன் த பேஸ் கிளாஸ். தட் இஸ் கால் த ஓவர் ரைடன். அப்போ அந்த மாதிரியான மெத்தடுக்கு நீங்கள் போய் சிங்க்ரனைஸ்லாம் போட முடியாது. அது ஷேர்ட் ரிசோர்ஸாக இருக்குது, மற்றவன் ஆக்சஸ் பண்ண விடக்கூடாது, நான் முடிச்சாதான் ஆக்சஸ் பண்ணுன்றதெல்லாம் உங்களால் பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த இதை பண்ண முடியும். ஓகே, குட், தேங்க்யூ.